வீசவே இல்லை. ஏன் வீசலை என்றால், அத்ரி மனைவி அனுசூயை ஒரு மந்திரத்தை உச்சரித்தாள். இந்த மந்திரத்தை நீ சொல்லிட்டே வந்தேன்னா உடம்புல துர்நாற்றம் வீசாது. அது மாத்திரமல்ல, உனக்கு பசி கூட எடுக்காது. அதனால சீதாதேவி அந்த மந்திரத்தை உச்சரித்து கொண்டே வந்த காரணத்தினாலே உடலிலே துர்நாற்றம் வீசவில்லை. ஆனால் அவர் சொன்ன விபீஷணர் பார்த்து, மகாராஜா, என் கணவனை நான் இதே கோலத்தோடு பார்க்க ஆசைப்படுகிறேன். இந்த 10 மாத காலத்திலே நான் பட்ட கஷ்டங்கள் எத்தனை என்பதெல்லாம் என் கணவர் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதே கோலத்தில் தான் வர ஆசைப்படுகிறேன் என்று சொன்னபோது, இல்லை, உங்களை அழகுபடுத்தி பார்க்க அவர் ஆசைப்படுகிறார் என்று சொன்னவுடன் அந்த பேரை உள்ளும் கற்பனையிலே மிதந்தது. 10 மாதம் விரிந்திருந்த காரணத்தினாலே ஏற்பட்ட விரகதாபம். கண்ணே மணியை கொஞ்சி கொஞ்சி பழக்கப்பட்ட என் கணவர் என்னை மீண்டும் அழகாகத்தான் பார்க்க ஆசைப்படுகிறார். தவ கோலத்திலே அவர் பார்க்க ஆசைப்படவில்லை. நான் அருகில் சென்றால் அத்தனை பேரும் அருகிலே இருக்கிறார்கள் என்பதையும் மறந்து பழைய நினைவை வந்து என் அருமை கண்ணே சீதா என்று கட்டி அணைத்துக் கொள்வாரா? அது மாத்திரமா, ஏன் முத்தம் கூட இட்டு விடலாம்? ஆஹா, என்ன ஆசை, பாசம்! என் கணவரை நான் இப்போது போய் பார்க்க போகிறேன். எத்தனை ஊடலும் நாம் கூடலுமாக வாழ்ந்த வாழ்க்கை அந்த காலத்திலே எத்தனை ரசனையோடு வாழ்ந்தோம். ஒரு நாள் கூட சண்டை இல்லாமல் அவரை சுற்றி சுற்றி நான் வாழ்ந்தேனே. காட்டிலே இருக்கும் பொழுதெல்லாம் என்னிடம் அவர் பொழிந்த அன்பும் பாசமும் கொஞ்சமா நஞ்சமா? பிரிந்திருந்த 10 மாதத்தினாலே ஏற்பட்ட அந்த விரகதாபம் இதோ தீரப் போகிறது என்று ஓடினாள். என்னை கட்டிக்கொள்ள போகிறான் என்று எண்ணினாள். ஓடினாள். ராமபிரானை பார்த்தாள், பரசப்பட்டாள். ஆரிய புத்திரரே என்றால், தள்ளிப்போ, என் மனைவி என்ற முறையில் நான் உன்னை மீட்கவில்லை. ஒரு நாட்டு பிரஜையை ஒருவன் கடத்தி சென்று விட்டால் மீட்க வேண்டியது அந்நாட்டு மன்னனுடைய கடமை. சீதை, நீ இனி என்னோடு வர இல்லை. எங்கு வேண்டுமானால் ஓடிப்போ. ஏன் தற்கொலை வேண்டுமானால் செய்து கொண்டு இறந்து போ. எத்தனை கற்பனையில வந்த என்னென்ன பேசுகிறார் ராமபிரான். துடித்தாள், துவண்டாள், மருண்டாள். திடீரென்று ராமன் மற்றொன்றும் கேட்டார். சீதா, 10 மாத காலம் எங்கேயோ இருந்தாய் அவனுடைய அந்தப்புறத்திலே. உன் கற்பு பத்திரமா? துடித்து எழுந்தால், ஆவேசம் கொண்டால். யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்டீர்கள்? நான் யார்? உங்களை போன்ற மனிதர் வயிற்றிலே நான் பிறக்கவே இல்லை. பூமியிலே இருந்து தோன்றியவள். என்னை வளர்த்தது யார்? ஜனக மகரிஷி. என்னை ஆதரித்தது யார்? தசரத மகாராஜா. 3 மாமியார்கள். என்னை பாட்டியா கற்பு பத்திரமா என கேட்டீர் என்று கோடித்துக் கொண்டு, லக்ஷ்மணா, தீயை மூட்டு என்றார். லக்ஷ்மணன் பார்க்கிறார். ராமர் மூட்டு என்று கண்ணாலே சொல்லுகிறார். என்று கொண்டிருந்த ஆஞ்சநேயர் துடிக்கிறார். சுந்தர காண்டத்திலே சீதையை கண்டுமென்று வந்து ராமபிரான் சொன்ன போது என்ன சொன்னார்? சீதை என்றேன் என்று சொல்லவில்லையே அவர். கண்டனன் கற்பு கணியை கண்களா, கற்பிலே சிறந்தவளை பார்த்தேன் என்றுதானே ஆஞ்சநேயர் சொன்னார். சீதை என்று பெயர் சொல்லவில்லையே, தாயார் என்று சொல்லவில்லையே. அதுவும் எப்படி? கண்களால், என் கண்ணால பார்த்தேன். சீதாதேவி அசோக மனத்தில் இருந்த பொழுது ராவணன் வந்து கெஞ்சுகிறான். அவள் மறுக்கிறாள். இந்த காட்சிகள் எல்லாம் மனத்திலிருந்து பார்த்திருக்கார் அவர். ஒரு செய்தி சொல்ல ஆசைப்படுறேன். நனவாடும் தெய்வமாக இந்த மகா பெரியவாள் மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர். எனக்கு ரொம்ப வருத்தம், அவர் பக்திமானா சித்தரிக்கிறார். மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர். இந்த ஆஞ்சநேயர் வந்து குரங்கு வேஷம் போட்டுட்டு சிம்சுவா மாத்திரவே உட்கார்ந்தா கீழே இருக்கிற வழக்கெல்லாம் கண்ணா தெரியாது. கண்டுபிடிச்சுள்ளாமே. மகா பெரியவா சொல்றார், இல்ல, சிம்சுபா மரத்தின் இலையின் நிறமும் ஆஞ்சநேயர் உடல் நிறமும் ஒன்றாக இருந்ததாலே கண்டுபிடிக்க முடியாது. எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணியிருக்கார் பாருங்க மகா பெரியவா. அந்த ஆஞ்சநேயர் சொன்னாரே, கண்டனம் கற்புக்கணியை கண்களால் என்று, அவர் முன்னாடி நெருப்பை போட்டு என்று சொன்னார்.
மூட்டப்பட்டது தீ. கையை கூப்பினாள், ராமருக்கும் சேர்ந்தே வணங்கினாள் சீதை. அக்னி பகவானே, மனத்தினாலோ உடலிலாலோ நான் மறுவுற்றேன் எனில் என்னை சுடுதி என்று அதிலே குதித்தால் சீதாதேவி. சற்று நேரம் கழித்து அக்னி பகவான் சீதையை கையிலே ஏந்தி மேலே வந்தாள். ராமா, சீதையின் கற்பு என்ற நெருப்பை என்னை சூடுகிறது, ஏற்றுக்கொள் என்று சொல்ல மேலே தசரத காட்சி கொடுக்க சீதையை ஏற்றுக்கொண்டார் ராமர். திடீரென்று அக்னி பகவான் மற்றொரு சீதையை மேலே கொண்டு வந்தார். உள்ளே சென்றது ஒரு சீதை, இது இப்படி இரண்டாவது சீதை. ஆம் ஆமா, நீ பிறந்த அதே திரேதாயுகத்திலே ஒரு பெண்ணாகப்பட்டவள் நாராயணையை திருமணம் செய்ய வேண்டும் என்று கடுமையாக தவம் செய்து கொண்டிருந்தாள். ராவணனால் துன்புறுத்தப்படும் பொழுது யோகத்திலே தீ வளர்த்ததிலே மாண்டு போனாள். அந்த தீயிலே விழுந்த அவளை நான் பத்திரப்படுத்தி வைத்திருந்தேன். உன் மனைவி சீதையை ராவணன் தூக்க வருகிறான் என்று தெரிந்தவுடன் உன்னுடைய உண்மையான மனைவி சீதையை ஒழித்து வைத்துவிட்டு அந்த வேதவதி என்று உள்ளே குதித்தாலே அவளை சீதை வேடம் போட்டு அனுப்பி வைத்தேன். மகாலட்சுமி அப்படி என்றால் இந்த வேதவதி தான் நமக்காக இத்தனை கஷ்டப்பட்டிருக்கிறாளா? பிரபுவே, தங்களை திருமணம் செய்ய வேண்டும் என்று நாராயணனாக நினைத்து திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நீங்கள் தானே நாராயணா வந்திருக்கிறீர்கள், அவளையும் திருமணம் செய்து கொள்ளுங்களேன் என்று கேட்டாயே ஞாபகத்துக்கு வருகிறது. அப்போது நான் என்ன சொன்னேன் தெரியுமா? இந்த இப்பிரவியில் இருமாந்தரை சிந்தனையாலும் தொடே இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குன்னு சொல்றே, மனசால கூட நினைக்க மாட்டேன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கிறதா? ஞாபகம் இருக்கிறது பிரபுவே. நான் தான் உங்களை வேண்டி கேட்டுக்கொண்டேன் அந்த பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று. அந்த பெண் தான் இங்கே பத்மாவதியாக பிறந்திருக்கிறார். அந்த வேதவதி தான் ஆகாசராஜனுக்கு பத்மாவதியாக பிறந்தாள். சொன்னவுடன் மகாலட்சுமி துடித்தாள். பிரபுவே, பூலோகத்திலே மனித குடும்பத்திலே பிறந்த காரணத்தினாலே மனிதர்க்குரிய சந்தேக குணம் எனக்கு வந்துவிட்டது. என்னை மன்னித்து விடுங்கள். நான் தங்களை தவறாக பேசின ஒவ்வொரு வார்த்தையும் என்னை மன்னித்து விடுங்கள் பிரபுவே, மன்னித்து விடுங்கள் என்று திரும்பினார் மகாலட்சுமி. சீனிவாசன் இல்லை, சிலையாக நின்று விட்டார் சீனிவாசன். அவர்தான் இன்றைய தினம் திருவேங்கட மலையிலே நாம் வழிபட்டுக் கொண்டிருக்கின்ற வெங்கடநாதன் பாலாஜி கடவுள். மார்பிலே யோக சக்தியினாலே மகாலட்சுமி ஏறிட திரு சுகன் ஊர் என்ற ஊரிலே மருதி திருச்சானூராகிவிட்டது. அந்த திருச்சுகன் ஊரிலே சென்று பத்மாவதி தாயார் தங்கிட, நான் மலையிலிருந்து பக்தர்களை ரட்சிக்கின்றேன், நீ பூமியிலிருந்து பக்தர்களை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு இரவும் நான் திருச்சானூர் வந்து விடுவேன், மறுநாள் காலை மலைக்கு செல்வேன் என்று சொல்ல அப்படி அமைந்ததுதான் திருவேங்கட மலை ஸ்ரீ பாலாஜியோட கோவில். வச்சதாலா அல்லது ராமானுஜர் அங்கே சென்று அங்கே சங்கு சக்கரத்தை பொறித்ததால அல்லது நடைபெற வேண்டிய யாக யஜ்ஞங்களை பூஜை முறைகளை நிர்வகித்துக் கொடுத்த மத்வர் சென்ற காரணத்தினால எதனால் அப்படி பிராபல்யம் அடைந்தார் அவர்? விடை காண முடியவில்லை இன்றைய தினம் யாரையினாலும். திருப்பதி மலைக்கு மற்ற மதத்தினரும் செல்லலாம். ஒரு நிபந்தனைக்கு கையெழுத்து போட்டு கொடுத்து மற்ற மதத்தினரும் செல்லலாம். என்னுடைய இஸ்லாமிய நண்பர் ஒரு சொன்னார், நான் திருப்பதிக்கு 3 தடவை போயிட்டு வந்தேன். ஏன் 3 தடவை போனேன்னு? அந்த கடவுள் மேலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் அந்த இயற்கை காட்சிகளை பார்க்க போனேன். இயற்கை காட்சி ஒரு தடவை பார்த்தா அதே தானே இருக்கும். அடுத்த காட்சி ஏதோ ஒரு உந்து சக்தி மட்டும் இருக்கா இல்லையா? குளம்பேட்டில் சொற்பொழி பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு வைஷ்ணவர் இருந்தார், இடையில பேசுறதுக்கு மன்னிக்கணும்னார். இல்லை இல்லை சொல்லுங்க அப்படின்னு. அப்புறம் எனக்கு மறந்து விடுனார். தாராளமாக சொல்லுங்க ஒன்று. சம்சுதீன் என்ற இஸ்லாமியன் கும்பகோணத்தில் இருந்து பல
தனக்கு இருக்கின்ற அத்தனை சொத்துகளையும் பெருமாளுக்கு சாசனம் பண்ணி அனுப்பிவிட்டான். சொன்னவர் யார் தெரியுமா? அங்கே பூஜை செய்கின்றவர்களே ஒருவர், திருப்பதியிலே பூஜை செய்கின்ற ஒரு பெரியவர், ரோம்பெட்டி கிருஷ்ண சகஸ்ரநாமண்டலிலே கலந்து கொள்ள வந்தவர் இந்த செய்தியை சொன்னார். இது மாத்திரமா? பல நிகழ்ச்சிகள், பல பேர் போயிருக்கார், பலவிதமான காட்சிகள் அங்கே காணப்பட்டிருக்கிறது. எம்.ஆர். ராதா மகன் எம்.ஆர். வாசு என்னுடைய அருமை நண்பன். சைதாப்பேட்டில் நாங்கள் சக்தி ஆர்ட்ஸ் அகாடமி வச்சுருந்தோம். அவனுக்கு 2 மனைவி அக்கா தங்கி கல்யாணம் பண்ணிட்டான். 2 பேரும் முதல்ல வகுப்பில் வந்து உட்காந்துருவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போனேன், வாசு வந்திருந்தான். இவ்வளோ பெரிய குங்கும புட்டு. என்ன வாசு, ஏதாவது ஷூட்டிங் போயிட்டு வந்தியான்னு கேட்டேன். இல்லை சாமி, முத்தாரம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னா. அப்போ நீங்கள் எல்லாம் கோவிலுக்கு எல்லாம் போவேடான்னா. போவேன்னா நான் ஒரு ரகசியமாக ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுவீங்க. என்ன ரகசியம்? நீங்கள் எப்படி கேட்டாலும் சொல்கிறேன். மக்கள் திலகமாக இருந்த எம்ஜிஆர் அவர்களுக்கும் எம்.ஆர். ராதா அவர்களுக்கும் ஏதோ ஒரு கணப்பு ஏற்பட எம்.ஆர். ராதா துப்பாக்கியால் சுட எம்ஜிஆர் தொண்டை போய்விட்டது. எம்ஜிஆர் கொல்லூர் மூகாம்பைக்கு வேண்டி கேட்டுக்கொண்டார். பழையபடி இந்த தொண்டை சரியாகி நான் பேச வேண்டும். அப்படி பேசுவதாக இருந்தால் வெள்ளி வால் பரிசளிக்கிறேன். ஆனால் எம்ஜிஆர் வந்து மறைமுகமாக வேண்டலை. இங்கேருந்து ட்ரெயினில் வெள்ளி வாழை ஊர்வலமாக எடுத்துட்டு போய் கொல்லூர் மூகாம்பிக்கு கொடுத்தார் என்பது சரித்திரம். அதே வேளையில் எம்.ஆர். ராதா வீட்டிலே பெரிய தண்டனை இல்லாமல் தப்பித்தால் திருப்பதிக்கு சென்று மொட்டை அடித்துக் கொள்கிறேன். யார் அவர்? நாத்திகத்தின் தூணாக திகழ்ந்தவர். நந்தனாருக்கு கிந்தனார் போட்ட காலம். ராமாயணத்தை கிமாயணம் பேசியவர்கள். இது உண்மையான்னு கேட்டேன். வாசு சொன்னான், உண்மை. நாத்திகம் எங்க இருக்கிறது? எனக்கு கூட நாத்திகனா போகணும்னு ஆசை. ஏன்னா எங்க சங்கராச்சாரிய தான் சொல்லிக் கொடுத்தாரு. நேதி நேதி, இதுவும் இல்லை அதுவும் இல்லை இதுவும் இல்லை எதுவுமே இல்லப்பா. இந்த ஜீவாத்மா பரமாத்மா ஒண்ணுதான் அங்க ஐக்கியமானோம். வெங்காயத்தை உரிக்க கடைசியில் ஒண்ணுமே இல்லை. அந்த மாதிரி முறைப்படி அந்த கர்மானுஷ்டானங்கள் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா பாசையை விட்டு, பாசத்தை விட்டு, பந்தத்தை விட்டு, ஒன்னொன்னா விட்டு 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 நான் ஒரு நாத்திகனாக மாற ஆசைப்படுகிறேன். ஆத்திகத்தின் எல்லை நாத்திகம். ஆனால் இவர்கள் பேசுகின்ற பகுத்தறிவு அல்ல அது. நான் அரசியலுக்குள்ளே போக விட மாட்டேன், மன்னித்து விட வேண்டும். எம்.ஆர். ராதாவுடைய பிறந்த பெண் தான் ராதிகா சரத்குமார். இன்னைக்கு டிவியில் அவர் எடுக்கிற சீரியல்லாம் மிகச் சிறப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த அம்மா எந்த சீரியல் எடுத்தாலும் அந்த சீரியல் பெட்டியை முதல் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலை வைத்து பூஜை செய்து பிறகுதான் டிவி சென்டருக்கு கொடுக்கிறார். இது மறைமுகம் இல்லை, நேரடியாக இருக்கிறது. அவனை கண்டவன் விண்டதில்லை, விண்டவன் கண்டதில்லை. விஷா இறைவன் இருக்கிறான், நம்ம சண்டையும் போட வேண்டாம், இறைவன் இல்லைன்னு சண்டையும் போட வேண்டாம். அப்படியேற்பட்ட அந்த வெங்கடாஜலபதிக்கு என்ன இருக்கிறது? சொல்லிக்கொண்டே போகலாம். எத்தனையோ பேர், கோடிக்கணக்கான பேர். எனக்கு கூட ஆச்சரியமா இருக்கும், இந்த கோடி பேர் நிற்கிறான மேலே அந்த மலை எப்படி போய் தாங்கிறது? எப்படி அத்தனை பேருக்கு தண்ணீர் கொடுக்குறா, சாப்பாடு கொடுக்குறா? இதெல்லாம் மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். அது நிச்சயமா மனித நாடே மனித சக்திக்கு உள்பட்டது அல்ல. அது நம்மை மனித சக்திக்கு தாண்டின ஒரு சக்தி எங்கேயோ இருக்கிறது. அதை இறை சக்தி என்று நாம் அழைக்கிறோம். அந்த சக்தி இருக்கிறதுனால்தான் இத்தனை கோடிக்கணக்கான பேர் சென்று அதை தரிசிக்க வருகிறார்கள். ஆழ்வார்கள்லாம் மிகச் சிறப்பாக பாடியிருக்கிறார்கள். செடியாய பல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவனின் கோவிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்திருங்கும்
படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. வேங்கடவா, எத்தனை பேர் உன்னை தரிசிக்க வர தெரியுமா? அப்ப நான் ஒரு படியா இருந்துட்டேன்னு உன்னுடைய கற்பகத்துக்கு வைத்தாப்புல ஒரு படியா இருந்துட்டா எல்லாரும் என்ன முதிச்சுதானே உள்ள போகணும். அத்தனை பக்தர்களுக்கு நீ காட்சி கொடுக்கின்ற நேரத்திலே என் அப்பா உன் பவள வாயை நான் காண்பேனே என்கிறார் குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார் என்பவர் யார்? ஒரு மகாராஜா. அவர்களே, ராமாயண புருஷனா சொல்லப்படுகின்ற ராமர் கிருஷ்ணன் பிறந்தது பற்றி நமக்கு தெரியாது. வளர்ந்த நாள், வளர்ந்த இடம் நமக்கு தெரியாது. ஆனால் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் எங்கே பிறந்தார்கள், என்று பிறந்தார்கள் என்பதற்கு அடையாளங்கள் காட்டப்பட்டிருக்கின்றன. 4/4/1017 அவதரித்த ஸ்ரீமத் ராமானுஜர். நான் டெல்லி தமிழ்ச்சல் பேசும்போது அவருக்கு ஏன் பாரத ரத்னா கொடுக்கலன்னு சுப்ரீம் கோர்ட் லாயர்லாம் பார்த்து கேட்டேன். நாட்டுக்கு உழைக்கணும், உழைச்சிருக்கார். சமூக சீர்திருத்தி செய்யணும்னு செஞ்சிருக்கார். மலைவாழ் மக்களை பார்த்து முதல் திருக்குளத்தான் அழைச்சது ராமானுஜர். பின்னாடிதான் காந்தி ஹரிஜன் சொன்னார். இதர மதத்தை உள்ளே விடணும், இஸ்லாமியரை கோடுக்குள்ள விட்டார். ஓம் நமோ நாராயண என்று அஷ்டாங்க மந்திரத்தை சொல்லுவதற்கு திருக்கோஷ்டியின் நம்பிகள் தடை விதித்தார். நீ சொன்னால் நரகத்துக்கு போவாய் என்று சொன்னவுடன் நான் நரகத்துக்கு போனாலும் கோடிக்கணக்கான மக்கள் உயிர்த்துமை என்று அந்த கோயில் மேலே ஏறி ஓம் நமோ நாராயணா என்று சொல்லி புரட்சி செய்தார். திவ்ய பிரபந்தத்தை பெருமாள் கோயில், எந்த பெருமாள் கோயிலா இருக்கட்டும், அது அடகலியா இருக்கட்டும், தென்கலியா இருக்கட்டும், அந்த திவ்ய பிரபந்தத்தை கட்டாயம் ஓதணும் செஞ்சார். தமிழிலும் அர்ச்சனை செய்யலாம், இல்லை இங்கே தமிழில் கட்டாயம் சொல்ல வேண்டும் என்று சொன்னாரே. தமிழுக்கு செம்மொழி கொடுத்தார். இன்னும் என்ன வேணும்? சமூக சீர்திருத்தவாதி, செம்மொழிவாதி, மக்களுக்காக பாடுபட்ட மாபெரும் தலைவர். அவருக்கெல்லாம் பாரத ரத்னா கொடுத்துருக்கணும் முதல்ல. ஏன்னா மனிதருக்கு தானே கொடுக்கணும், தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டாமே என்றெல்லாம் பேசினேன். எதுக்கு சொல்றேன்னா, நம்ம நாட்டில் எவ்வளவு மகான்கள் பிறந்திருக்காங்க. அதனாலதான் இந்த நாட்டு இன்னும் நம்ம நின்று இருக்கோம், தர்மம் நின்று இருக்குன்னா இந்த மகான்கள் அதோடித்ததால் தான். ஆதிசங்கரர் வாழ்ந்தது 32 ஆண்டு காலம். இந்த 32 ஆண்டு காலத்துல காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 3 தடவை நடந்து போயிட்டு வந்திருக்கார். நீ ஒரே ஒரு தடவை செங்கல் போயிட்டு வாங்க, அந்த மலை ஏறி போயிட்டு நான் போயிட்டு வந்தேன். அவர் எப்படி நடந்தாரு? பத்ரிநாத் எப்படி போனாரு, நேபாளம் எப்படி போனாரு, நடந்து போனாராமே. ஆனா இது கட்டுக்கதை இல்லை, நடந்த கதை. ஏன்னா அங்கங்க இருக்கே, ஆதிசங்கர ஸ்தாபித்தேனும், ஆதிசங்கர் இந்த எந்திரத்தை வச்சார் அப்படின்னு இருக்கு. மத்துவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, தண்டம் எடுத்து இல்ல தடி எடுக்க கத்துக்கோ. You must be physically fit to face anything in the world அப்படின்னு சொன்னார் மத்துவர். அவரை கொள்றதுக்காக சில மல்யுத்த வீரர்கள்லாம் அனுப்பிட்டாங்க. அப்படி நின்னார், வரிச்சு கட்டினார், காவி அசத்தை நின்று யுத்தம் பண்ணார். அவன் ஓடி போயிட்டான். அப்ப சரீரத்திலையும் வலு வேண்டும். என்னென்றால் ஒரு ஆஞ்சநேயர், அது வேறு விஷயம். நாம் அதுக்கெல்லாம் போகக்கூடாது. பீமரா ஆஞ்சநேயரா அப்படி வந்தார், அவதாரம் வாயு பகவான் அவதாரம் பண்ணார்னா அது ஏதோ பக்தியில போயிட்டுருது. இவர் வாழ்ந்த மனுஷன் தானே. கங்கையில குதிச்சு நீஞ்சி போறார். ஒரு இஸ்லாமிய மன்னன் உள்ளே ஒரு அரண்டை வச்சு யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கான். இவர் போறார், ஒரு கொடியை காட்டிக்கிட்டு உள்ள போனா பேசினால், அவனோடு நீ ஏன் வந்த யாருன்னு கேட்ட பொழுது, நான் என் கடவுளை நாராயணான்னு சொல்றேன், நீ உன் கடவுளை அல்லான்னு சொல்ற, 2 பேரும் ஒன்றுதான் என்ற வாதத்தை பெர்ஷிய மொழியிலே பேசி காட்டினார் ஸ்ரீமத்வர். பின்னாடி ராகவேந்திரர் இதெல்லாம் சொன்ன நேரம் ஆயிடும். இதெல்லாம் இங்க பிறந்தா வளர்ந்தா, மனுஷனா பிறந்தா, மனுஷனா வளர்ந்தா, மனுஷனா இறந்தா, அவளுடைய வரலாறெல்லாம் சரியா சொல்லப்படவில்லைன்னு தான் எனக்கு ஆதங்கம். யார் கதையோலாம் கேட்கிறோம், என்னென்னமோ கதை கேட்கிறோம். பொய் கதைகள், பித்தலாட்ட கதைகள், இல்லாத கதைகள், ஏதோ பக்தி மார்க்கத்துல சொல்லப்பட்டு அங்கே மூல காவியத்திலே இல்லாததெல்லாம் இடைச்செருக்கா சொல்லிகிட்டே போயிட்டு ராமாயண மகாபாரதம் ரொம்ப பெருசா போயிடுது. அப்படி ஏற்பட்ட மகான்கள் 3 திருப்பதி மலைக்கு சென்றிருக்கிறார்கள். ஆதிசங்கர் சென்றிருக்கிறார், ராமானுஜர் சென்றிருக்கிறார், மத்துவர் சென்றிருக்கிறார். அப்படியேற்பட்ட மலையை ஒரு 5 நிமிடத்திலே நாம் தரிசனம் செய்ய இருக்கிறோம்.
நண்பர்களே, எல்லாருக்கும் ஒரு குறை அல்லது கோரிக்கை இருக்கும். சங்கல்பம் என்று சொல்வது மகோபாத்த சமத்த துருவ ஜெய்த்வார ஸ்ரீ பரமேஸ்வர பிரித்தியர்த்தம் ஸ்ரீ நாராயண பிரித்தியர்த்தம் ஆரம்பிச்சு இந்த வருஷம் என்ன மாதம் என்ன திதின்னு சொல்லி மம சீக்கிரமே விவாக பிரார்த்தியர்த்தம் 69 வயசா இருக்கு. நான் உட்கார்ந்து இப்படி சங்கல்பம் பண்ணேன்னா சீக்கிரம் எனக்கு கல்யாணமாகட்டும். சங்கல்பம் அதுல புஸ்தகத்தில் போட்டிருக்கலாம், பொதுவான சங்கல்பங்கள் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கிறதோ அதை தான் நீங்க சங்கல்பமா செய்யணும். சங்கல்பம் உட்காரும் பொழுது கையை வச்சும் போது உங்க மனசுல இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை அல்லது நிறைவேற வேண்டிய ஒரு குறை, இதுதான் நீங்க சங்கல்பமா எடுத்துக்கணும். இப்ப நாம திருப்பதிக்கு போய் பெருமாளை தரிசிக்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் உங்க மனசுல இருக்கக்கூடிய குறையை அல்லது கோரிக்கையை சங்கல்பித்துக் கொள்ளுங்கள். சங்கல்பின்று பண்ணிக்கிறேன். நான் உங்களுடைய தாழ்மையுடன் வேண்டி கேட்டுக்கொள்வது பரிபூர்ண அமைதி. இதை நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படிதான் உட்கார்ந்துருக்கள். பரிபூர்ண அமைதியாக தான் ஆரம்பத்திலே உட்கார்ந்துருக்கள். இருந்தாலும் சொல்லப்பட வேண்டிய கடமை. சில இடங்களில் கதை தாப்பா போட சொல்லுவேன், நோ என்ட்ரி ஆஃப்டர் திஸ். ஆன்மீகம் என்பது வெறும் விளையாட்டு இல்லை. இந்த பக்தி சொற்பொழிவுகள்லாம் ஏதோ 100-200 பேர் முன்னாடி உட்கார்ந்துக்கள், நான் சொல்றேன், மாலை போடுறேன், எல்லாம் பண்ணி கை தட்டுற, அதுதான் ஆன்மீகம். ஆழ் மனதிலே தோன்ற வேண்டும். அதை உங்கள் ஆழ் மனதிலே தோன்ற வேண்டும். என் சொற்பொழிவு உங்கள் ஆழ் மனதிலே பதிய வேண்டும். பதிந்து பக்தியை நீங்கள் பரப்ப வேண்டும். யாருக்கு பரப்ப வேண்டும்? உங்களுக்கு பரப்பிக் கொள்ள வேண்டும். அதன்படி நடக்க வேண்டும். ஆகினாலே நீங்கள் அனைவரும் உங்களுக்குரிய அந்த கோரிக்கையை மனதிலே சங்கல்பித்துக் கொண்டால் நாம் இங்கிருந்து புறப்பட்டு ரஞ்சனிகாலிருந்து புறப்பட்டு பாத யாத்திரையாக திருப்பதி சென்று பெருமாளை தரிசித்து விட்டு வருவோம். ஸ்ரீ பத்மநாப புருஷோத்தம வாசுதேவ வைகுண்ட மாதவ ஜனார்த்தன சக்கரவர்த்தி ஸ்ரீவத்ஸ சரணாகத பாரிஜாத ஸ்ரீ வெங்கடாச்சலபதே தவ சுப்ரபாதம். ஸ்ரீ வெங்கடாச்சலபதே தவ சுப்ரபாதம் தவ சுப்ரபாதம். அனைவரும் புறப்பட்டு விட்டோம். பெண்களுக்கு எச்சரிக்கை, நகைகள் போட்டுக்கொண்டு வராதீர்கள். அங்கேயும் திருடர்கள் அதிகமாக இருப்பார்கள். உங்கள் குழந்தைகளை பத்திரமாக பாதுகாக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். திருப்பதி மலை மீது சென்று பூ வைத்துக் கொள்ளும் ஆசையை விட்டுவிடுங்கள். திருப்பதி மலையிலே பூக்கின்ற அத்தனை பூக்களும் பெருமாளுக்கு மட்டும்தான் என்று ஐதீகம் இருக்கிறது. ஒருவர் பின் ஒருவராக வாருங்கள். அந்த கூட்டத்திலே தொலைந்து போய்விட்டால் உங்களை கண்டுபிடிக்க இயலாது. ஏதேனும் ஒரு நிறத்திலே கொடி வைத்துக் கொண்டு நீங்கள் பிரிந்து விட்டீர்களே, ஆனால் அதை தூக்கி காட்டினால் நீங்கள் இருக்க இடம் மற்றவர்களுக்கு தெரிந்துவிடும். புறப்படுவோமா? பாருங்கள், நீங்கள் பார்ப்பதுதான் 2-3 அறைகள். அக்காலங்களிலே திருப்பதி வருபவர்கள் முதலே இந்த ரயில் நிலையத்தில் வந்துதான் திருப்பதி செல்வார்கள். அதோடு தெரிவதுதான் திருப்பதி ரயில் நிலையம். சாரி சாரியாக போய்கொண்டிருக்க அத்தனை பேருந்துகளும் திருப்பதிக்கு செல்லுகின்ற அற்புத காட்சியை பாருங்கள். அந்த குளத்திற்கு பெயர் நம்மாழ்வார் குளம். புரந்தரதாசன் என்று ஒரு மன்னன் இருந்தான், மாதவன் என்று மகன் இருந்தான். மாதவனுக்கு பக்தி மேலே நாட்டம் இல்லை. அதனாலே புரந்தரதாசன் மணிமோனந்தி இறந்து போனான். மாதவன் தவறான வழிக்கு சென்று நோய்வாய்ப்பட்டான். அவனை நண்பர்கள் எல்லாம் சொன்னார்கள், நம்ம பாதை யாத்திரையாக திருப்பதி செல்ல போகிறோம், வராய் என்று சொன்னவுடன் ஏதோ உங்களிலே வந்தான், இந்த குளத்திலே மூழ்கி எழுந்தான். உடனே அத்தனை வியாதியும் போய்விட்டது.
நம்மாழ்வார் திருப்பதிக்கு வரும்போதெல்லாம் இங்கே ஸ்நானம் பண்ணுவார். ஆகினாலே இதுக்கு நம்மாழ்வார் குளம் என்று வைத்தார்கள். என்ன ஆச்சரியம்! சொற்பொழிவு இன்னும் முடியலையே. அதுக்குள்ள யார் சொன்னா கருடாழ்வாருக்கு நாம் வந்து கொண்டிருக்கிறோம் என்று இந்த இடத்தின் பேரை அலிப்பிரி கை கூப்பிக்கொண்டு கருடாழ்வார் வாருங்கள் என்று சொல்லுகின்ற அற்புத காட்சியை பாருங்கள். மெல்ல ஏறுவோமா? கொஞ்ச தூரம் 2 கிலோமீட்டர்கள் 1500 படிகள் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அடுத்த 7 கிலோமீட்டர் சமதளத்தில் நடப்பது போல் நடந்து விடலாம். இதை பாருங்களேன். இவர்தான் வழித்துறை விநாயகர். உங்களோடு வருவார். மெல்ல மெல்ல ஏறுங்கள். வாளை சுருட்டிக் கொண்டிருக்கின்ற ஆஞ்சநேயரை பாருங்கள். அவர் பெயர் தலையேறி குண்டு என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் மலைக்கு ஏறி செல்லும் பொழுது ஏதேனும் தலைவலி உங்களுக்கு வாராதிருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார். மெல்ல ஏறுங்கள். அதோ பாருங்கள். இது என்ன? கற்களாலே ஆனதா அல்லது தென்னை ஓலையினாலே வேயப்பட்ட சிலைகளா? சிலா தோரணங்களை பாருங்கள். அனைத்தும் கற்களால் தான் ஆகப்பட்டிருக்கிறது. ரஞ்சனி ஹாலிலே சொற்பொழிவு செய்வதற்கு முற்பட்ட பொழுது எனக்கு ஒரு செய்தி கிடைத்தது. இந்த சிலா தோரணத்தின் கீழ்தான் ஸ்ரீனிவாசன் தவம் செய்து புத்தூரில் ஏற்பட்ட இடம் என்றும் அந்த அப்போது இருந்த அந்த சிலைதான் சிலா தோரணமாக இருக்கிறது என்று ஒரு செய்தி இங்கே வருவதற்கு முன்பாக கிடைத்த செய்தி எனக்கு. மேலே பாருங்கள், சங்கு சக்கரம் திருமணி பாருங்கள். அற்புதமான இருக்கின்ற அந்த காலி கோபுரத்தை பாருங்கள். மெல்ல மெல்ல ஏறி வாருங்கள். அன்பர்களே, நாம் வரும்போது இடப்பக்கம் ஒன்றை நீங்கள் பார்த்தீர்களே, என்ன என்று அந்த மாமி கேட்டாலே 2 பாதம் இருக்கிறது என்று சொன்னாலே அது என்ன தெரியுமா? அதுதான் ஸ்ரீபாதம்.